வணக்கம். சித்தா டாக்டர் அனிதா யோகேஸ்வரன். இன்னைக்கு உங்க தெய்வாத்தாள் அம்மா வந்திருக்காங்க. இவங்களுக்கு என்னன்னா லிவர் ப்ராப்ளம். போன வருஷத்துல இருந்து இப்போ 2 வருஷமாங்களா? ஆமாங்க. 2 வருஷமா இவங்களுக்கு வந்துட்டு லிவர் ப்ராப்ளம். லிவர் சிரோசிஸ்க்கு முன்னாடி ஸ்டேஜ் அந்த அளவுக்கு லிவர் அஃபெக்ட் ஆகி வந்தாங்க. அந்த லிவர் ப்ராப்ளம்ல என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குமோ அது எல்லாமே சிவியரா இருந்துச்சு இவங்களுக்கு. சாப்பிட முடியாம இருந்ததுங்க. இங்க வரப்ப நீங்க எப்படி இருந்தீங்க? வரப்ப நடக்க முடியாத அளவுலயே இருந்தது. கை பிடிச்சி கூட்டிட்டு வர அளவு இருந்தது. கார்ல இருந்து இறங்கி இங்க கிளினிக்குள்ள வர்றதுக்கே வந்துட்டு உங்களுக்கு இன்னொருத்தர் சப்போர்ட்ல நாளாக கால் வலியாகி காலும் வீக்கம் வந்துச்சு. அப்புறம் இங்க வந்து எண்ணெய் போட்டு நல்லா இருந்தது. இப்ப எந்த தொந்தரவு இல்லைங்களா, சாப்பிட்டு இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குது. சரிங்க. இவங்களுக்கு வந்துட்டு நடக்க முடியாத அளவுக்கு உடம்பு டயர்டு, கால் வீக்கம், வயிறு உப்பசம், வயிறே ஃபுல்லா உங்களுக்கு அப்படியே கல்லு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு மோசம் போயிட்டு இருக்கு. அப்புறம் இப்ப எல்லாம் மாத்திரை சாப்பிட கொஞ்சம் ரெடி ஆகுது. ஓகேங்க. அப்ப உடம்பு கலரே வந்து கருத்த மாதிரி ஆயிட்டீங்கல்ல, ஃபுல்லாவே கருத்துருச்சு. கையை புடிச்சா கீழ இறக்கி விடுது. படி வாசப்படி இறங்க முடியாது. இவ்வளவு ஸ்டெப் இருக்கு. ஓகேங்க. கீழ இறக்கி விட்டுட்டு அப்படி கை புடிச்சாங்கன்னே கால் கிளம்ப முடியும். உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடியுமே அப்படியே கூட்டிட்டு வந்தாங்க. அப்புறம் உங்களுக்கு சாப்பாடு இல்லாதனாலேயே ஒரு கிருகிருப்பா வந்து தள்ளுற மாதிரி, சாப்பிட முடியாது, ஒரு வாமிட் ஆகுற ஃபீலிங்கே இருக்கும். அப்புறம் எது சாப்பிட்டாலும் சாப்பிட முடியாது இல்ல. 100 சாப்பிட்டாலும் வயிறு கும்முன்னு ஆயிடுது. உங்களுக்கு சாப்பாடு சாப்பிடாமயே உங்களுக்கு வயிறு ஃபுல்லாவே உப்பசமா வீக்கமாவே தானே இருந்தது. ஆனா முடியாது. ஒரு அரை இட்லி சாப்பிட்டோம்னா அது பொழுதுக்குங்க. இடையில எதுவுமே வாயில் போட முடியாது. அதாங்க. இப்போ இதுதான் வந்துட்டு லிவர் அஃபெக்ட் ஆனா இந்த சிம்டம்ஸ் தான் இருக்கும். இப்போ லிவர் சிரோசிஸ் பேஷண்ட்டுக்கும் இந்த சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ அதுக்கு கொஞ்சம் சிரோசிஸ்ங்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்துட்டாவோ இல்லை சிரோசிஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்துட்டாவோ இந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு பிலிருபின் 3.7 இருந்தது. ஹீமோகுளோபின் ரொம்பவே குறைவு, 5.9 தான் இருந்தது. அப்போ 5.9 இருக்கிறப்ப என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருந்ததோ அது எல்லாமே இவங்களுக்கு இருந்தது. ஹீமோகுளோபின் 5.9 தான் இருந்தது. அப்ப 5.9 இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு பேசினாவே மூச்சு வாங்கும் இல்லைங்களா? வாங்குது. அப்புறம் குரலே மாறித்தான் வந்தது. எல்லாருமே பேச்ச மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எது பழைய மாதிரி இல்ல. உள்ள ஒரு பயம் இருக்கும்போது பேச்சே மாறித்தான் சளி பிடிச்சி சவுண்டே மாதிரி அப்படித்தான் பேச்சு. சாப்பிட முடியாத ஒரு ஃபீலிங்கி. அதாங்க. இப்படியே போயிருங்களா அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருது. கொஞ்சம் பேச்சு வர்றதுக்கு பயமா இருக்கு. நல்லா இருக்கிறப்ப இப்ப நல்லா பேசுற அப்படி. உங்களுக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க? இப்ப இந்த கண்டிஷன்ல இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கடைசி வரைக்கும் மாத்திரை எடுத்துட்டே தான் இருக்கணும். மாசம் ஒரு நாள் வந்துட்டே தான் இருக்கணும். மாத்திரை எடுத்துட்டே தான் இருக்கணும், விடக்கூடாது அப்படின்னு நம்ம பவராங்க. சரிங்க. அப்புறம் கூட ஒரு 3 மாத்திரைங்க, அது 4000 ரூபாய் வந்துருக்கு. 2 சேர்த்து சாப்பிடுவோம். சரிங்க. தொடர்ந்து நீங்க வயசானதுனால நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு ஆகணும் அப்படின்னு சொன்னாரு கோயம்புத்தூர்ல. சரிங்க. அதே மாதிரி பிளட் உங்களுக்கு ரத்தம் குறைஞ்சிட்டு தான் இருக்கும். பிளட் இறக்கிட்டு தான் இருக்குது. எல்லாம் குறைஞ்சிருச்சுட்டாரு. அப்பப்ப பிளட் இறக்கிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ சாப்பிட்டு காலையில 9 மணிக்கு சாப்பிட்டா 10 மணிக்கு 11 மணிக்கு ஏதோ நிறைய சாப்பிடும் பார்த்து அது கண்டு இவள் வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்புறம் இந்த ஜூஸ் புளி எதையோ 2 பேரிச்சம்பழம் மட்டும் டெய்லி 2 எடுத்துக்காங்க. இந்த வாரம் பருப்பு ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து போட்டுருவாங்க. சரி சரிங்க. இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறீங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு. ஆனா இவங்க கிட்ட என்னன்னா என்ன சாப்பிடணும்னு சொன்னோமோ அதை மட்டும் தான் சாப்பிட்டாங்க இப்ப வரைக்கும். பேக்கரி பண்டம்ங்கிறதுல கையில ஓடுது. நான்வெஜ் சாப்பிடுறதோ எண்ணெயில பொரிச்சது, அவுட் சைட் ஃபுட் சுத்தமா நீங்க என்ன நம்ப இருக்கிற பொருள் இருந்தா நான் கையிலேயே தொட மாட்டேன். நமக்கு தனியா நான் எனக்கு செய்கிற மாதிரி. அந்த அளவுக்கு லிவர் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம டயட்லயும் வந்து லிவருக்கு ஓவரா சிரமப்படுத்தாத அளவுக்கு ஈஸியா ஜீரணம் ஆகிற அளவுக்கு ஃபுட்டை கொடுக்கறப்பதான் மெடிசனும் நல்லா வேலை செய்யும். காமால நீங்க வர்றப்பவே இருந்ததுங்க. இப்ப அந்த பிலிருபின் 3 மேல அப்படிங்கறதே உங்களுக்கு காமால தான். அது கல்லீரல் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னாவே அந்த ஹெப்படோ செல்லுலர் ஜாண்டிஸ் லிவர் அஃபெக்ட் ஆகுறதுனால வர்ற காமாலையோட தான் நீங்க வரவே அது இருந்தது. இப்ப அது எல்லாத்துக்கும் அப்ப நம்ம லிவருக்கான மருந்து கொடுக்கறப்ப லிவர் அஃபெக்ட் ஆகுறதுனாலதான் காமாலை வருது. அப்ப உங்களுக்கு காமாலையும் நார்மல் ஆயிடுச்சு. இப்ப என்னன்னா இப்ப நீங்க இவ்வளவு நாள் மெடிசன் எடுத்தீங்க, எவ்வளவு நாள் எடுக்கணும்னு கேட்டுட்டே இருந்தீங்க. எனக்கு உடம்பு நல்லா இருக்கு, நல்லா பசிக்குது, நல்லா சாப்பிடுறேன், கலரும் மாறிடுச்சு, நான் மெடிசனை நிறுத்துட்டுமானே கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அவங்கள மெடிசனை நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ப்ரூஃபோட வந்துட்டாங்க. இந்த ரிப்போர்ட்ல ஆச்சரியம் என்ன அப்படின்னா
வெறும் 5, 4, 6 கிராம் அளவுக்கு தான் ஹீமோகுளோபின் முதல்ல இருந்தது வர்றப்போ. இன்னைக்கு உங்களுக்கு ஹீமோகுளோபின் பாக்குறப்ப வந்துட்டு 14.5 இருக்கு. ஹீமோகுளோபின் செக் பண்றப்போ இப்போ 14.5 கிராம் ஹீமோகுளோபின் இருக்கு. மற்ற எல்லாமே உங்களுக்கு லிவர், கிட்னி சம்பந்தமானது கூட யூரியா, கிரியாட்டினின் எல்லாமே நார்மலா இருக்குங்க. அதே மாதிரி சுகரும் நார்மலா இருக்கு. பிலிருபின் பார்த்தீங்கன்னா 0.9 தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 3க்கு மேல இருந்தது, இப்போ பிலிருபின் நார்மல் ஆயிடுச்சு. எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி எல்லாமே வந்து நார்மலா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குமா, சூப்பரா இருக்கு அப்படி. ஆனா நைட்டுக்கு நான் சாமி வேண்டிட்டு உங்களையும் வேண்டிட்டு படுப்பேன். என்ற மனசுல உங்களையும் கூட நினைக்கிறதில்ல, உங்களை தான் நினைப்பேன். நம்ம எந்த அளவுக்கு கஷ்டத்துல போனோமே அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா பண்ணாங்களே அப்படிங்கிறது ஒரு மருந்து கையில் அடிக்கலும் ஞாபகம் தான் வரும். நீங்க மருந்து அவ்வளவுதான், இனி உங்களுக்கு தேவையில்லைங்க. ஆனா 6 மாசத்துக்கு ஒரு டைம் இப்ப நீங்க இந்த டெஸ்ட் பண்ணிருக்கீங்கல்ல, இதை ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்கணும். மறுபடியும் ஏதாவது ஜீரணம் பண்ணி நான் இங்கேயே வந்து உங்களையே கேட்டு போயிடுறேன்.